வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தா, என்னடா மாஸ்க் போட்டு எங்கேயோ ரோட்டில் நிற்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஈது செலிப்ரேட் பண்ணுறதுக்காண்டி சில சாமான்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறோம் அண்ட் கபாப் அண்ட் மெனி திங்ஸ். ஸோ என்னென்ன செய்கிறோம், எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே நான் வந்து ப்ரொசீஜர் வந்து அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக காமிச்சிக்கிட்டே வரேன். எப்படி ஈத் செலிப்ரேட் பண்ணுறோம் அண்ட் இன்றைக்கி 2 ஃபேமிலிக்கு வந்து என்ன சொல்கிறது விருந்து வச்சுருக்கோம். ஸோ பார்க்கலாம் எப்படி போர் அடிக்காமல் நான் கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் இப்போ தான் சாமான்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அண்ட் வெஜிடபிள்ஸும் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் வீட்டுக்கு போகிறேன், போய் அடுத்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம இதே ஒரு இன்ட்ரோவாக வச்சுக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து என்னென்ன சாமான் வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து மட்டன் வாஷ் பண்ணுறது, சிக்கன் வாஷ் பண்ணுறது எல்லாம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்க்கலாம். எனக்கு மூச்சு வாங்குது, கொஞ்சம் கழிச்சு பேசுகிறேன். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ சாமானாக வாங்கி வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு போய் சிக்கன் கழுவணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணணும். இதெல்லாமே ரெடி வச்சுக்கிறேன். ஸோ பூண்டு ரெடி ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் இஞ்சி எல்லாம் ரெடி பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அண்ட் ஆனியன், டொமேட்டோ எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் குக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு திரும்பி நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து கேர்டை போட்டுக்கலாம். 1 பேக்கெட் 1/2 லிட்டர் கேர்டு ஆக்சுவலாக கரெக்டாக வரும். ஸோ இப்போது இது லெமன் ஜூஸ் வச்சுருக்கேன். ஸோ இந்த லெமன் ஜூஸையும் மிக்ஸ் பண்ணுறோம். ஆனியன் வந்து நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்குமே இந்த மெலிசாக தான் தேவைப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து கீ, எங்கள் ஊர் சுப்ரபாதம் நெய், இந்த நெய் தான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறேன். இப்போ ஸ்பைசஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு எல்லாமே. ஸோ அது எல்லாத்தையும் இதில் போட்டு வதக்கிடலாம். எக்ஸ்ட்ரா ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு வெங்காயத்தை போட்டுடலாம். ஆனியன் வந்து ரெண்டு பச்சை மிளகா ரெண்டுத்தையும் போட்டு ஆனியன் ரெடியூஸ் ஆகிட்டே வருது பாருங்கள். ஆனால் இன்னும் நல்லா வதங்கணும். ஆனியன் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் மசாலாவில். ஏன்னா நம்ம போடுற மசாலா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எதாக இருந்தாலும் எல்லாமே ஆனியனில் போய் தான் ஒட்ட போகுது. அதுதான் கடைசியில் பிரியாணி மசாலாவாக மாறுது. ஸோ அதுக்கு இந்த ஆனியனை வந்து டென்ஷனே ஆகாமல் பொறுமையாக நல்லா வதங்க வச்சு அதுக்கப்புறம் தான் மற்ற இதெல்லாம் ஆட் பண்ணோம். கொஞ்சம் டைம் எடுக்கும் தான், ஆனால் பொறுமையாக இறந்துட்டிங்கன்னா பிரியாணி நல்லா வந்துடும். அவ்வளோதான், இதோட மெயின் சீக்ரெட் ஆனியன் தான். ஆனியன் ஓரளவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு 5 ஸ்பூனு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட போகிறேன். கூடவே போடலாம். ஆக்சுவலாக எனக்குலாம் வந்து அந்த பிரியாணி பண்ணலாம் தெரியாது. குக்கிங்லாம் இன்ட்ரெஸ்ட்டு. பட் பிரியாணி ரெசிபி வந்து ஆக்சுவலாக எங்கள் அம்மாவோட ரெசிபி செம்மையாக இருக்கும். அந்த ரெசிபியை வாங்கி கொஞ்சம் சின்ன மைல்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணி பண்ணுறேன். ஆல்ரெடி இது மாதிரி 2 தடவை பண்ணியிருக்கேன். 2 தடவை நல்லா தான் வந்துச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ 2 வருஷம் நல்லா வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். பார்ப்போம். இது குக் ஆனால் நெக்ஸ்ட்டு போட வேண்டிய விஷயம் வந்து டொமேட்டோ. ஓகே, ஸோ இப்போ டொமேட்டோ குக் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கொத்தமல்லி. ரொம்ப ஷேக் பண்ணுறேன், சாரி. கொத்தமல்லி ஆட் பண்ணுறோம்.
உப்பு போட்டுடலாம். இது தேவை மழை. மஞ்சப்பொடி ரொம்ப லைட்டாக. நெக்ஸ்ட் வந்து சில்லி பவுடர். எங்கள் அம்மா வந்து ஊர்லேருந்து அரைச்சி கொடுத்துட்டு மிளகா பொடி ஒரு 2 ஸ்பூன் போடுவோம். கொத்தமல்லி தான் எக்ஸ்ட்ரா ஸ்பூன் போடுவோம், நல்லாயிருக்கும். அதுதான் மிக்ஸ் பண்ண வேண்டியதாக. நெக்ஸ்ட்டு வந்து மட்டனை போட வேண்டியதான். ஊற வச்சுருக்க மட்டனை எடுத்து அப்படியே இந்த கேர்டோடு போட்டால் மசாலா அதிகமாகிடும். ஸோ நான் அதை எடுத்துகிட்டு வரேன். ஊற வச்சு இந்த மட்டன் வந்து இப்போ போடுறேன். அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்படி கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி உள்ள போகணும். ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கறி வேகிறதுக்கு வந்து எப்படியும் கொஞ்சம் தண்ணி ஊற வச்சு தண்ணியை போட்டு வேக வைக்கணும். சூப்பராக வருது. மிச்சம் இருந்த கேர்டில் வசலை லைட்டாக தண்ணி ஊற்றி அதே தண்ணி தான் திருப்பி உள்ள ஊற்றுறேன். வேகிறதுக்கு இது போதுமா அப்படின்னு பார்ப்போம். இல்லை அப்படின்னு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இவ்வளோ தான் இப்போதைக்கு தண்ணி. இதுக்கு மேலே தேவையில்லை. இதிலே குக் ஆகிரும்னு நினைக்கிறேன். நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டுடலாம். அரிசியை ஊற வச்சுருக்கேன். அரிசி ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். அவ்வளோதான், சும்மா டேஸ்ட். தண்ணி குளிச்சு வருது. உப்பு போட்டேன், லெமன் போட்டு குடிச்சிட்டோம். ஓகே, அரிசியை போட்டாச்சு. தண்ணி லைட்டாக இன்னும் கொஞ்சம் தேவைப்படுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதிகமாக இருக்க பிரச்சனை இல்லை, வடிக்கலாம். ஸோ வந்து லேயராக வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மட்டன் லேயரை வந்து ஃபில் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே ரைஸ் போட்டிருக்கேன். இந்த ஃப்ரைடு ஆனியன்ஸ் வந்து அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கட் பண்ணி வச்ச கொரியண்டர் புதினா வந்து அதே லைட்டாக போதும் கேட்டு. நெக்ஸ்ட்டு திரும்பி நெக்ஸ்ட் லேயர் வந்து திரும்பி மட்டன். சாரி, நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் அகைன் ரைஸ். மசாலாவோட ரைஸ் அதிகமாக இருக்கணும், நல்லா தண்ணி ஆயிரும். அதை பார்த்துக்கோங்க. ஓகே, அகெயின் ஃப்ரைட் ஆனியன்ஸ். அண்ட் கொத்தமல்லி புதினா. நெக்ஸ்ட் அகெயின் நெக்ஸ்ட் லேயர். ஓகே, இப்போ நான் வந்து தம்மில் போட போகிறேன். ஸோ இதில் வந்து அப்புறமா லைட்டாக தம் முடிஞ்ச பிறகு கலர் போட்டு மிக்ஸ் பண்ணுவேன். இப்போதைக்கு இது எப்படி இருக்கும், நம்ம தம்மில் வச்சிடலாம். ஸ்டவ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தம்மில் வைக்க வேண்டியது தான். ஓகே, ஸோ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. தம் போட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து மிக்ஸ் பண்ணணும். இதுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் லுக்குக்காண்டி கொஞ்சம் கலர் ரெடி பண்ணியிருக்கேன். ஆரஞ்சு கலர் மெல்டாவில் ஊற்றிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஒயிட் சிக்கன், ரெட் சிக்கன், கபாப், சாலட், பாயாசம், பிரியாணி. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். வேறு ஏதாவது டாபிக்.